ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காஞ்ச மிளகாய் எப்படி பயன்படுத்தலாம், அது எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகாயில் கூட உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும், சரியாக நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா. இப்போ நல்ல காஞ்ச மிளகாவும் அதனோடய விதைகளும் ஃபங்கஸ் வந்ததையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபங்கஸ் வந்ததை கூட நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி திருஷ்டிக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு கொட்டாங்குச்சி எரிய வச்சு அதனுடைய தீயில பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் நம்ம அந்த காஞ்ச மிளகாயும் கல்லுப்பும் போட்டு வெடிக்க விடலாம். அது திருஷ்டிக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மிளகாய் இந்த மாதிரி ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசைகளை வச்சு சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறமா அதை உடைச்சி விதை தனியாக காம்பு தனியாக எடுத்து ஒரு டப்பாக்களை போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஃபங்கஸ் வராமல் ரொம்ப நாளைக்கு நம்ம காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ண முடியும்.